கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு கழுதையும் குதிரையும் பிரயாணப்பட்டது. அப்பொழுது அந்த கழுதையை வளர்த்தவர் நிறைய பொதிகளை கழுதையின் முதுகில் ஏற்றி அனுப்பி வைத்தார். குதிரையின் முதுகில் ஒரு பாரமும் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே அந்த கழுதைக்கு மூச்சு வாங்கியது. ஏனென்றால் சுமக்க முடியாத சுமை அதன் முதுகில் இருந்தது. அது குதிரையை பார்த்து கேட்டது, கொஞ்சம் சுமையை நீ ஏற்றுக்கொள்வாயா? சிறிது தூரம் எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டது. அதற்கு குதிரை முடியவே முடியாது என்று சொல்லி நடந்து வந்தது. கழுதையும் அது முடிந்த மட்டும் நடந்தது. அதற்கு மேல் அதுவால் நடக்க முடியாமல் கீழே தொப்பென்று விழுந்தது. உடனே அந்த கழுதையின் ஓனர் ஓடி வந்து அந்த பொதிகளை எல்லாம் எடுத்து குதிரையின் முதுகில் வைத்து அதன் மேலே இந்த கழுதையும் தூக்கி உட்கார வைத்தார். குதிரை கஷ்டப்பட்டு நடந்தது. அப்பொழுதுதான் குதிரை நினைத்ததாம், அது எவ்வளோ கஷ்டத்தோடு என்னிடத்தில் உதவி கேட்டது. கொஞ்சம் சுமையை நான் வந்து சுமந்திருந்தால் எனக்கு இந்த கதி இல்லை. இப்பொழுது நான் எல்லாவற்றையும் சுமந்து அந்த கழுதையும் சுமக்க வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்பட்டதாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவர் கஷ்டத்தில் நாம் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்தோமானால், அவர்கள் கஷ்டத்திலே பங்கெடுத்தோமானால், நமக்கும் ஒரு நாள் யாரை கொண்டாகிலும் கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், என் பிள்ளைகள் நன்றாக இருந்தால் போதும், என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த நன்மை செய்கிறதை ஒருவர் பாரத்தை நாம் சுமந்து கொள்ளாமல் இருந்தால் நாம் அதிகமாக சுமக்க நேரிடும். ஆகவே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.